தமிழ்நாட்டில் மக்களுக்காக நாள்தோறும் பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறார். நாள்தோறும் புதிய திட்டங்களை அறிவித்து வருகிறார். அதன் அடிப்படையிலே தான் ஆலயங்களை பேணி காக்கின்ற வகையில் ஒருவேளை பூஜை நடைபெறுகிற ஆலயங்களாக இருக்கின்ற ஆலயங்களுக்கு அதற்கு தேவையான பூஜை பொருளுக்காக இன்று நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ இந்த மாவட்டத்தில் 582 இடங்களிலே ஒருவேளை பூஜை நடைபெறாத ஆலயங்கள் அனைத்திற்கும் அன்று முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் அதற்கான ஒரு திட்டத்தை தீட்டி நிறைவேற்றினார்கள். அது தொடர்ந்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் ஆலயங்கள் பேணி காக்கப்பட வேண்டும். ஆலயங்களே வருகின்ற வருவாய்கள் சிந்தாமல் சிதறாமல் அந்த ஆலயங்களுக்கு சென்றடைதல் வேண்டும். ஆலய திருப்பணிகள் சிறப்பான நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை மாண்பு அம்மா அவர்கள் காலத்தில் முதலே துவக்கப்பட்ட திட்டமாக ஒருவேளை பூஜை செய்கின்ற அந்த பூஜை பொருட்கள் அனைத்தும் வழங்குகிற நிகழ்ச்சி அன்றைக்கு அவர் துவங்கி வைத்தார்கள். இது தொடர்ந்து நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய தலைமையில் இன்று இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 109 பேர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு அந்த பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தை பேணி காக்கிற ஒருவேளை பூஜை செய்கிற அந்த பூஜை பூசாரிகள் என்று சொல்லப்படுகிற அந்த பணியாளர்களுக்காக உதவியாக இந்த பணிகள் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆலயத்திலே வழிவிடுகின்ற அத்தனை பேருக்கும் அதன் மூலமாக அருள் கிடைக்கின்ற அளவிற்கு இந்த பணிகள் சீரோடும் சிறப்போடும் நம்முடைய மாவட்டத்தில் இன்று துவங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை பற்றி ஆய்வுப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆய்வுப் பணிகள் முடிந்ததற்கு பிறகு அதை பற்றி முதல் முடிவு செய்வார்கள். சார், இந்த வருவாய்த்துறையில் பட்டா மாறுதலுக்கான ஒரு செயலி தயாராகிட்டுன்னு சொன்னீங்க சார். ஏன்னா இப்போ வீட்டு மனை வாங்கினா கூட பட்டா மாறுதலுக்காக பல இடங்களில் களைய வேண்டியது இருக்கு. அந்த செயலி எப்போ செயலியை பொறுத்தவரையிலும் இப்போது பத்திரப்பதிவில் பதிவு செய்கின்ற அனைவரும் வில்லங்கம் இல்லாமல் பாக பிரிவினை இல்லாமல் முழுமையாக பத்திரப்பதிவு செய்கிற போது அவருடைய குடும்பத்தாருக்கு சேர்ந்து நேரடியாகவே இதன் மூலமாக பயன்பெறுகின்ற ஒரு ஆணையை நேற்றைய முன்தினம் முதலமைச்சருடைய ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான கடிதங்கள் அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வருகிற போது விரைவாக யாரிடத்திலும் அவர்கள் அணுகாமல் பத்திரப்பதிவு செய்தவுடன் வட்டத்தின் துணை ஆட்சியரோ மற்றவரையோ அணுக தேவையில்லை. நேரடியாகவே அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு புதிய திட்டத்தை மாற்றத்தை அதிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஏறத்தாழ 40,000 மக்கள் அதிலே பத்திரப்பதிவு செய்கின்றவர்களுக்கு அதன் மூலமாக முழுமையான கஷ்டம் இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் அந்த பணிகளை நிறைவேற்ற முடியும். தாவேகளுடைய தேர்தல் அறிக்கையில் சார் 40 ஆண்டு காலமாக புறம்போக்கு குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்கப்படும் சொல்லி தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க சார். அதில் மின்னிணைப்போடு இருக்கிறவங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. பொதுவாக நத்த புறம்போக்கு வேறிடத்திலே குடியிருப்பவர்கள் இதை ஆய்வுப் பணிகள் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். முதலமைச்சருடைய அறிவுறுத்தின் பேரில் விரைந்து பட்டாக்கள் வழங்குவதற்காக இப்போது புதிதாக ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கி வருகிறோம். முழுமையாகவே வட்டாட்சியரே எல்லா பொறுப்பையும் ஏற்று பணியாற்ற வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதை மாற்றி அமைக்கலாம் என்பது துறையின் சார்பாக முதலமைச்சர் ஒப்புதலுக்காக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அங்கே இருக்கிற ட்ரிபிள்எஸ் என்று சொல்லப்படுகிற சமுதாயத்தின் அடிப்படையில் ஓல்டேஜ் பென்ஷன், ரேஷன் கார்டு, அதே போல கம்யூனிட்டி, அதே போல அங்கே இருக்கின்றவர்கள் விதவை பெண்களுக்காக வழங்குகிறது அனைத்தும் செய்து கொண்டிருக்கிற நிலை இப்போது கம்ப்யூட்டர் மூலமாக ஆன்லைனில் ஏற்றப்பட்டிருக்கிற காரணத்தின் அடிப்படையில் அந்த வட்டாட்சியரே
இதற்கெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பட்டாக்கள் வழங்கிய நேரத்தில் பவுண்டரி இல்லை, பல பேருக்கு இந்த இடம் சரியான முறையில் கல் நட்டப்படவில்லை. நேற்றைய முன்தினம் அந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிற போது அதற்கான நிலைகளை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் பணித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் எல்லை கோடுகள் கற்கள் பிழைக்கப்படும், அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதற்கு பிறகு அனைவருக்குமே இந்த பட்டா மாறுதல் செய்து வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் கைவிடப்பட்ட கல்குவாரிகள் 20க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் வந்து ஒரு 100 மீட்டருக்கு மேலே தோண்டின கல்குவாரிகள் வந்து கைவிடப்பட்டு இப்போ சும்மா கிடக்குது. இதை சுற்றி வந்து வேலி அமைக்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. அந்த பக்கம் ஆடு மாடு போக முடியல, இருட்டில் கிழங்க போனால் உள்ளே வந்துடுறாங்க. இதுக்கு வந்து பேரிடர் மேலாண்மை துறை வாரியம் சார்பில் அந்த வேலி அமைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபென்சிங் போடுவது என்பது ஒரு புதிய திட்டம். கல்கோரி பயன்படுத்தப்பட்டவர்கள் எப்படி அதை வைத்திருக்கிறார் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அவருடைய துறை அமைச்சர் அவர்கள் அதற்கு ஆய்வு செய்து எவ்வளவு கல்கோரி இருக்கிற இடத்தில் முள்வேலி அமைப்பதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதை மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு அரசினுடைய ஒப்புதல் பெறப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் அதை பற்றி அமல்படுத்த முடியும். கொடநாடு கொலை வழக்கு குறித்து கடந்த ஆட்சியில் வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்க. இந்த ஆட்சியிலாவது வந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். கொடநாடு என்பது மாண்புமிகு அம்மா அவர்கள் வாழ்ந்த இடம். அதில் ஏற்பட்டிருக்கிற நிலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்பேற்ற உடனேயே எந்த பொறுப்பில் உயர் பொறுப்பில் யார் இருந்தாலும் இதிலே யார் அதிலே தவறு செய்திருந்தார் என்றால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அன்றைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே முழங்கினார். அதற்கு பிறகு அது 5 ஆண்டு காலம் உருண்டோடியதற்கு பிறகு இப்போது அந்த கேள்வியை கேட்கிறீர்கள். அதை பற்றி முதல்வர் முடிவு செய்வார். தாவேக ஆட்சியில் 2 மாதங்களுக்கு கூட தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காரு சார். அது இல்லாமல் அவர் வந்து அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேகால இணையம்னு சொல்லி வற்புறுத்துறதாகவும் சொல்லி நேற்று ஒரு புகார் தெரிவிச்சிருக்காரு. இந்த இயக்கத்திற்கு அனிதா ராதாகிருஷ்ணனை போன்றவர்கள் வருகை இருந்துதான் இந்த இயக்கத்தை ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைக்கு இல்லை. அவர் அவதூறாக பேசினார் என்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் அவர் முன்ஜாமீன் கேட்டிருந்தார். அது வழங்கப்படவில்லை. அதற்கு பிறகு அவரை அழைத்து சென்று வழக்கில் பதிவு செய்ததற்கு பிறகு எதை வேண்டுமானாலும் அவர் கருத்துக்கள் சொல்கிறார். அந்த கருத்திற்கெல்லாம் நம்மால் பதில் சொல்ல இயலாது. ஏனென்று சொன்னால் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் முதல் முறையே தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில்தான். அதிலே சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக கூட ஆனார். ஆனால் அதற்கு பிறகு ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் இந்த இயக்கத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கேயும் அமைச்சரானார். அவருடைய நிலைகளை பார்க்கின்ற போது சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதற்காக ஏற்ப மனநிலைகள் மாறிக்கொண்டிருக்கிற நிலைதான் இருக்கிறது. வருகின்ற இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் இப்போ வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிற கட்சிகள் இணைந்து தாவேகா கூட்டணியாக போட்டியிடுகிறது. நேற்றைய முன்தினம் நம்முடைய தோழமை கட்சியோடு பேச்சுவார்த்தை நடக்கின்ற போதும் மனமிட்டு மனம் திறந்து எல்லோரும் பேசினார்கள். அந்த கருத்துக்களை இப்போது நாம் வெளியிட இயலாது. அது காலப்போக்கில் அன்றைய சூழ்நிலையில் முதலமைச்சர் தலைமையிலே அந்த குழு கூடியதற்கு பிறகு முடிவுகள் மேற்கொள்ளப்படும்.